ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய உதயம் அழகாக இருக்குது. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு தக்காளி நல்லா பூ பூத்து காய் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் நிறையா பூ வந்துருச்சு. கத்திரிக்காய் செடியிலையும் பூ வந்து இப்போ மிளகா செடியிலையும் பூ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. இந்த செடிக்காண்டி தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். என்ன ஒரு அதிசயம்னா, இந்த இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடியே ஏதோ ஒரு செடி வச்சேன், ஆனால் வரல, போயிடுச்சு. ஆனால் அந்த மண் கலவையில் ஏதாவது ஒரு செடி வரத்தானே செய்யும். அந்த கடைசி விவசாய படத்தில் சொல்லுவாங்களா, மண்ணை கொண்டு போய் வெய், உனக்கு கடவுள் ஏதாவது ஒரு செடி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இது ஒன்று வளர்ந்துருந்துச்சு. நானும் விட்டு வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது என்னதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு காய்கறியில் ஏதோ ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நேற்று தான் இது என்னங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து வெள்ளரி கொடியா, வெயில் காலத்துக்காண்டி வந்திருக்கு போல். வெள்ளரி விதையெல்லாம் நான் போடவே இல்லை. எல்லாம் இந்த அவங்க கொடுத்த மண் கலவை சேர்த்து போட்டதில்ல, அதில் இறந்துருக்கும் போல் அந்த விதையெல்லாம். இதை பார்த்தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி, இதை அப்படியே பட விட்டுற வேண்டியதான். செம்பருத்தி, மை ஃப்ரெண்ட். எல்லா சூழ்நிலைக்கும் அமைதியாக இருந்தவங்க. இது 2வது மாடி தோட்டம்ல நான் போட்டது. மாடி தோட்டத்துக்கெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. இல்லை, இந்த காட்சி எவ்வளோ ஒரு அழகான காட்சின்னு பாருங்களேன். கீழே சச்சின் படுத்திருக்கேன், தெரியுதா? மேலே உட்காந்ததுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க அவரோட லுக்கை மட்டும் பாருங்க. ஏன்டா நீ மதிக்காம ஒன்று யார் அங்கே போய் படுக்க சொன்னா? வாடா, எந்திரிச்சு வாடா. இவ்வளோ தெனாவட்டா படுத்துருக்கு பற்றியில. யார் வரக்கூடாதுங்கிற மாதிரியே படுத்து வச்சுருக்கு. வா, எந்திரி வா. எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். நான் கிளம்புனத்தான் இவன் கிளம்புவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பேசுகிறேன். நிறைய எடுக்கணும்னு நினச்சி தோணிகிட்டு இருந்தேன். இங்கிட்டும் கத்திரிக்காய் வந்து நல்லா வந்திருக்கு. இந்த சைடும் பூவெல்லாம் பூத்துட்டாங்க. பூ பூக்கிற நேரத்தில் தான் நிறையா பூச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மருந்தடிச்சுக்கிட்டு வேப்பனை கரைசல் இந்த மாதிரி இதெல்லாம் அடித்து விட்டுட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கிளம்பிடலாம்.